ஹலோ ஃபேமிலிஸ், உங்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன், இலான் மஸ்க், இல்லை ஓப்ரா வின்ஃப்ரே, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸை மாற்றினாங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட் நம்மள நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு தடை வரும்போது அந்த தடையை தகர்த்தெறிஞ்சிட்டு சக்ஸஸ் அப்படின்றத மாற்ற முடியும். ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் தான் உங்களோட மைண்ட் செட். ஆமாங்க, உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக எப்படி வச்சுக்கிறது, எப்படி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அமிர்தா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ தை பிறந்துச்சு அப்படின்னா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில இப்போ பொங்கல் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் அப்படின்றது வரணும்ல. ஸோ அப்படி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான், உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. உங்களோட மைண்ட் செட்டை மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் சக்ஸஸை மாற்றி கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்து நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நம்மளோட மோட்டிவேஷனாக நம்ம என்னைக்கு மாத்துறோமோ, அதாவது அவங்க என்ன சீக்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சீக்ரெட்டை நம்மளோட வாழ்க்கையில நம்ம மோட்டிவேஷனாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஃபெயிலியரை பார்க்காம சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க சக்ஸஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சில பேரோட வாழ்க்கையை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அதுலயும் நம்ம குறிப்பா இப்போ பாசிட்டிவ் கோட்ஸ், இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு சேடான சுச்சுவேஷன்ல இருக்கும்போதும் சரி, இல்லை நம்ம ஃபெயிலியரை அடிக்கடிக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போதும் சரி, நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் கேட்டு வந்தோம், இந்த பாசிட்டிவான வார்த்தையெல்லாம் கேட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால சக்ஸஸை கொண்டு வர முடியும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த பீப்புள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில செஞ்ச ஒரு விஷயமும் இதுதான். அவங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பப்பெல்லாம் சேடா இருந்தாங்க அப்படின்னும் போதுலாம் அவங்களோட ஃபோக்கஸ்டு ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க வச்சாங்க. அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்களால இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒரு பொசிஷனுக்கு போய் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் ஒரு பெரிய ஹையான ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸை எப்பவுமே ஒரே விஷயத்துல வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்துல எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு 5 பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கோட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க எப்பவுமே உங்களோட மைண்ட்ல வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல உங்களாலுமே சக்ஸஸ் அடைய முடியும். அது என்ன அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அப்டக்கிள்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் டுடே இட் ஸ்ட்ரென்தன் யூ ஃபார் டுமாரோ. அதாவது இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சில அப்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த அப்டக்கிள்ஸ், அந்த தடைங்க வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களை சில நாள் வந்து பெரிய ஒரு பர்சனாக மாற்ற போகுது, ஒரு ஸ்ட்ரென்தனான ஒரு பர்சனாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் தடையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நான் எதை ட்ரை பண்ணாலும் அதில் ஒரு தடை தான் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணாலுமே என்னால் முடியவே இல்லை, நான் அங்கேயே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அதுல இருந்து எப்படி தாண்டி போறதுன்னு நீங்க நினைக்கிறத விட எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துலயே அந்த பிரச்சனையை தான் பெரிய சுவரா பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர அந்த பிரச்சனை எப்படி தாண்டுறது அப்படின்றத நீங்க பார்க்க மறந்துடுறீங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யாராவது ஒருத்தவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த பாஸ் பண்ணவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தடவை அட்டம்ப்ட் எழுதி தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு அவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு தடையா இருந்தது, அதாவது அப்டக்கிள்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டு அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையிலயும் அது உண்மைதாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய சக்சஸை பார்க்கணும், இல்லை ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து அப்டக்கிள்ஸே வரக்கூடாது, நான் டைரக்டா சக்சஸ் போயிடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது பல பேருக்கு இங்க கிடைக்காம இருக்கு, அதுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த சான்ஸுக்கு முன்னாடி இருக்க பெரிய அப்டக்கிள்ஸை பார்க்கறத விட அந்த சான்ஸை எப்படி கடந்து போறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லாவே சேஞ்ச் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்டக்கிள்ஸ் வரும்போது அதை எப்படி தாண்டி போறது அப்படின்றத யோசிங்க. அதை விட்டுட்டு அதுக்குள்ளே எப்படி இருந்து
இவ்வளோ பெரிய அப்டக்கல்ஸ் வந்துருச்சு, இதை தாண்டவே முடியாதுன்னு நினைச்சு யோசிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ஆர் மேட் when no one is noticed. அதாவது நம்மளோட வாழ்க்கையில நம்ம பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சக்சஸ்க்கு வந்து எனக்கு பல பேர் ஹெல்ப் பண்ணணும், இவங்களோட உதவி எனக்கு வேணும், இவங்களோட உதவி எனக்கு இருந்தாதான் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது. நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் உங்களை பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பல பேர் உங்களை போட்டு உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு சாம்பியனா மாற முடியும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க சக்சஸ் அடைய முடியும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா அதை மாற முடியாது. நம்மள நிறைய பேரை நீங்க எடுத்து பாருங்களேன், சக்சஸ் ஆன பீப்புளை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க இந்த ஒரு விஷயத்த தான் செஞ்சிருப்பாங்க. அவங்கள எத்தனை பேர் நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க அவங்களோட விடாமுயற்சியோட அந்த விஷயத்த ட்ரை பண்ணி இன்னைக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறி இருக்காங்க. நீங்க நிறைய சயின்டிஸ்ட் கூட இதுக்கு எடுத்து ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்து காட்டிட்டு நம்மளுக்காக நிறைய ஒரு கோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில நீங்க ரெப்ரசன்டேஷனா எடுத்துட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க எனக்காக இருக்கணும், அவங்க எனக்காக இருக்கணும், அப்பதான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக யாருமே இல்லைன்னா கூட சரி, உங்களோட ட்ரீம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ் டசன்ட் கம் அன்டில் யூ கெட் இட். அதாவது நீங்க வந்து இப்போ சக்சஸ் அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க தேடி போயிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ் அடைய முடியும். நான் வந்து சக்சஸ் அடையணும், பட் ஆனால் நான் இந்த இடத்துலயே தான் இருப்பேன், நான் எந்த அப்டக்கிள்ஸும் ஃபேஸ் பண்ண மாட்டேன், எந்த ஒரு ஃபெயிலியர்ஸும் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், பட் ஆனால் நான் சக்சஸ் அடையணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். நீங்க எந்த ஒரு சக்சஸ் ஆன பர்சனை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாருமே ஒரு மேஜிக் மூலியமாவும் சக்சஸ் ஆனவங்க கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அந்த அற்புதத்தினால அவங்க வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. சில பேருக்கு லக்குலால அவங்க வந்திருக்காங்க தான், பட் ஆனால் பல பேர் இங்க அவங்களோட அப்டக்கல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பல ஃபெயிலியர்ஸை பார்த்து கூட அவங்களோட வாழ்க்கையில அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எப்படி சக்சஸா மாத்துறது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட லைஃப்ல அவங்க சாதிச்சிருக்காங்களே தவிர நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த வழியில தான் போவேன், இப்படி போய் நான் சக்சஸ் அடைஞ்சிட்டேன்னா அது எனக்கு சக்சஸ், நான் பல வழியிலலாம் போக மாட்டேன், என்னோட மூளையை ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் அடையவே முடியாது. ஸோ நீங்க சக்சஸ் அடையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கான எஃபர்ட்டை கரெக்டா போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் உங்களால சக்சஸ் அடைய முடியும். நம்ம சேனல்லே நம்ம ஒரு ஸ்டோரி கூட போட்டிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஹோண்டாய் நிறுவனத்தோட ஃபவுண்டரான அவரோட ஸ்டோரியை பத்தி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவரோட ஸ்டோரியை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், மேல ஐகார்ட்லயும் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. அது உங்க எல்லாருக்குமே சக்சஸ் ஆன அந்த ஒரு வழியில போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ஒன்லி லிமிட். அதாவது இப்போ நம்மள நிறைய சக்சஸ் ஆன பீப்புள் எடுத்து பார்த்துக்கோங்களேன். இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எடுத்தீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, இலான் மஸ்க் எடுத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான். இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னொன்னு தானே தவிர ஒருத்தருக்கு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கு, யூனிக்கான சக்சஸ் இருக்கு. ஸோ இவங்க இந்த சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க, ஸோ நானும் அதே சக்சஸ் அடைய போறேன், அவங்க ரூட்லயே போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கான இடத்த அவங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பேர், உங்களுக்கான இப்போ உங்க பேர் என்னவோ அந்த பேரை சொல்ற மாதிரி நீங்க சாதிக்கணுமே தவிர நீங்க யாரோ ஒருத்தவங்க சாதிச்சதை வச்சு நான் அதே மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிக்காதீங்க. உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்களே கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஒரு லிமிடெட் எடிஷன் தான், உங்களை மாதிரி இன்னொரு எடிஷன் வரப்போறதே இல்லை. மேபி நீங்க ட்வின்ஸா இருந்தா வேணா உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருக்கலாம், பட் ஆனால் ட்வின்ஸ்ல கூட சக்சஸ் அப்படின்றது அவங்க வேற மாதிரி ஒரு ஜானர்ல போய் சாதிப்பாங்க, இவங்க வேற மாதிரி ஒரு ஜானர்ல போய் சாதிப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த சக்சஸ் அப்படின்றது தனித்தனி விஷயம் தானே தவிர நீங்க இன்னொருத்தர் மாதிரி நான் ஆகணும், இவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்களாவே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரஸ்ட் தி டைமிங் இன் யோர் லைஃப். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். பிகாஸ் பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு சில விஷயத்த நீங்க செய்யறதுக்காக சில கால நேரங்கள் எடுக்கிறது சகஜம் தான். இங்க அந்த நேரம் எடுக்குது, ஸோ அதனால நான் வேற ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஜம்ப் பண்ணும்போது அது ஏன் ஜம்ப் பண்ணணும்னு நீங்க பின்னாடி யோசிப்பீங்களே தவிர அந்த டைம்ல உங்களுக்கு அது யோசிக்கவே தோணாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்க லைஃப் வந்து உங்களுக்கு சில விஷயத்துக்கு சில டைமிங் கொடுக்குது அப்படின்னும் போது ஓகே இது நடக்கட்டும், எனக்கான விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நீங்க இல்ல எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு
அப்படின்னு நீங்கள் ஹரிஹரியாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஃபெயிலியரை தான் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்த பல ஃபெயிலியருக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணுங்கள். அது தப்பு இல்லாமல் அந்த டைம் லிமிட் வந்து கொஞ்சம் நாள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நாளைக்கே நடந்துடணும், இல்லை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இல்லை ஒரு வாரத்திலே நடந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே அப்படி நடக்காது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் பேஷன்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டைமை நீங்கள், அதாவது உங்களோட லைஃப்பில் வர உங்களோட டைமை கொஞ்சமாவது வெயிட் பண்ணி அதுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்களும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ ஃபெயிலியர் அப்படின்ற விஷயத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க. எப்போவுமே ஃபெயிலியர் தான் உங்களை சக்ஸஸ் ஆன ஒரு வழியில் கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ ஃபெயிலியர் வருது அப்படின்னா அதை வரவேற்க ரெடியாக இருங்க. ஸோ இந்த விஷயம்லாம் என்னோட யூடியூப் ஃபேமிலியான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை. With